முதல்வரினுடைய அரசியல் பிரிவு செயலாளராக ரிக்கிராதன் பண்டிட் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ரிக்கிராதன் பண்டிட் அரசியல் ஆலோசனைகளை கூறுவார் என்பது ஏற்புடையது அல்ல என தன்னுடைய கண்டனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்போம். சங்கரன், வணக்கம். இந்த கண்டன பதிவு தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம். முதல்வருடைய அரசியல் பிரிவு செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் மீது பல வகையான விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இந்த சூழல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அறிவியல், தமிழக அரசு என்பது ஒரு அறிவியலை வளர்க்க வேண்டியதாக இருக்க வேண்டும் தவிர ஒரு அடிப்படையில ஒரு ஜோசியம் பார்ப்பவரை அரசியல் பிரிவு செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பதும் அவர் அந்த வகையில்தான் செயல்படுவார் என்று எதிர்பார்ப்பதும் சரியாக இருக்காது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த தமிழக அரசினுடைய இந்த நடவடிக்கை என்பது ஜோசியத்தை வளர்ப்பதாகவே இருக்கும் என்றும் சண்முகம் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த நியமனம் என்பது சரியல்ல என்ற ஒரு கருத்தையும் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றோ அல்லது திரும்ப பெற வேண்டும் என்றோ எந்த விதமான கருத்தையும் அவர் தெரிவிக்கவில்லை. இந்த அரசினுடைய நியமனத்தை மட்டும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சங்கரன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.